Next one, wind energy. Energy possessed by the wind is known as wind energy. Wind மூவ் ஆகிறதால கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் நம்ம wind எனர்ஜின்னு சொல்கிறோம். Uses of wind energy. Windmills use wind energy to generate electricity. Wind energy மூலம் தான் windmillோட blade rotate ஆகுது. Windmillோட blades rotate ஆனால் தான் electricity generate ஆகும். ஓகேங்களா? இந்த windmills பார்த்தீங்கன்னா அதனோட blades இருக்குது. இந்த blades வந்து wind இருந்தால் மட்டும்தான் அது ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளால் அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ships sail by the power of wind. விண்டோட பவரை யூஸ் பண்ணி தான் இந்த ஷிப் வந்து செயில் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்போர்ட்ஸ் லைக் விண்ட் சர்ஃபிங், செயிலிங், கைட் சர்ஃபிங் யூஸ் விண்ட் எனர்ஜி. அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதேமாதிரி இந்த விண்டு சர்ஃபிங் யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா? அது எங்கே நடக்கும் அப்படின்னா வாட்டரில் தான் இந்த மாதிரி விண்டு சர்ஃபிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு செயிலிங், நெக்ஸ்ட்டு கைட் சர்ஃபிங். கைட் சர்ஃபிங்னால் உங்களுக்கு தெரியும், நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த பட்டம் விடுவோம் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். இதெல்லாம் விண்ட் எனர்ஜி மூலியம்தான் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். அதாவது இந்த போர்வெல் பார்த்துருப்பீங்க நீங்கள், மேக்ஸிமம் இப்போல்லாம் இது கிடையாது. அப்போ ஆன்சைன்ட் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் இருக்கிற வாட்டரை போர்வெல் மூலியம் இந்த மாதிரி தான் மேக் பண்ணி அண்டர் எர்த்தில் இருந்து வாட்டரை பம்ப் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க. இதுக்கு விண்ட் எனர்ஜி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஹீட் எனர்ஜி. When the temperature of a substance is raised, its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. This energy is known as heat energy or thermal energy. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி அதிலிருந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு எ கோல்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். If we put some ice cubes into a water in a glass, water becomes cold. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் சில ஐஸ் க்யூப்ஸ் நம்ம அதில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் ஒரு 2 or 3 மினிட்ஸில் கோல்ட் ஆயிரும். இட் இஸ் பிகாஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வாட்டர் டு ஐஸ். அதாவது இந்த வாட்டரில் இருக்கிற ஹீட் வந்து இந்த ஐஸ் க்யூபுக்கு போய் அந்த ஐஸ் க்யூபு மெல்ட் ஆகி அந்த வாட்டரை வந்து கூல் ஆக்கிடும். Next, uses of heat energy. Heat energy obtained from power stations is used to generate electricity. Power stationல இருந்து அப்டேட் ஆகிற அந்த ஹீட் எனர்ஜி மூலம் தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஹீட் எனர்ஜி obtained from petrol and diesel is used to run vehicles. அதாவது பெட்ரோல் டீசல் மூலியம் தான் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ரன் ஆகும். அது எப்படின்னா அந்த பெட்ரோல் டீசல் இருந்து ஒரு ஹீட் எனர்ஜி வெளியில் வரும். அந்த ஹீட் எனர்ஜி மூலியம்தான் இந்த வெஹிக்கிள்ஸ் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் மூலியம்தான் இந்த கார், பைக், பஸ், ட்ரெயின் இதெல்லாம் வந்து மூவ் ஆகுது. We cook food with the help of heat. அதாவது நம்ம ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹீட். Heat energy renders the food materials soft and easy to digest. அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எதனால் நம்ம ஹீட் பண்ணி அதை சாப்பிட்றோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கிற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் சாஃப்ட் ஆகும். அப்படி சாஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் லைக் அயன் ஆர் ஹீட்டர் டு மோல்டு தம் இன்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அதாவது இப்போ ஹார்டாக இருக்கிற ஒரு அயன் நம்ம எடுத்துக்கிறோம். அயன் எல்லாத்துக்குமே தெரியும், இரும்பு. அந்த அயன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம அதனோட ஷேப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
அதை என்ன பண்ணணும்னா நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ரெட் கலராக சேஞ்ச் ஆகல நம்ம ஹேமரை யூஸ் பண்ணி அதை எந்த ஷேப்க்கு வேணாலும் நம்ம அதை மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹீட் இஸ் யூஸ்டு டு ட்ரை கிளாத்ஸ் அண்ட் அதர் வெட் சப்ஸ்டன்ஸ். அதாவது வீட்டில் நம்ம அம்மா துணி துவைக்கல் நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிலில் தான் அந்த நம்ம ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காய வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி மூலியம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆயிரும் கிளாத்து. நம்ம கிளாத் மட்டும் ட்ரை பண்ணுறதில்ல, அதர் சப்ஸ்டன்ஸ் வெட்டாக இருக்கிற மற்ற சப்ஸ்டன்ஸும் வந்து ட்ரை ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி தேவை. நெக்ஸ்ட் ஒன், லைட் எனர்ஜி. லைட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ட்ராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ். அதாவது லைட் வந்து ஒரு வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகும். இப்போ சன்னிலிருந்து லைட் வந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு வேவ் ஃபார்மில் ரீச் ஆகும். இட் கண்டென்ஸ் ஏ பார்ட்டிக்கல் கால்டு ஃபோட்டான் விச் ஆர் த மினிட் ஸ்பேக்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதில் ஃபோட்டான் எனப்படும் ஒரு சிறிய துகள்களை வந்து இதில் இருக்கும். இட் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விசிபிள் டு ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐஸ்க்கு விசிபிளாக தெரிகிற ஒரே எனர்ஜி எது அப்படின்னா லைட் எனர்ஜி மட்டும்தான். நெக்ஸ்ட்டு, லைட் டஸ் நாட் ரெக்யர் எனி மீடியம் டு ட்ராவல். இப்போ லைட் பார்த்திங்கன்னா சன்னிலிருந்து எர்த்துக்கு ரீச் ஆகும்போது இடையில வந்து அது எதோ ஒரு மீடியம் மீன்ஸ்னால் ஊடகம் எதுவுமே இருக்கிறதில்ல, அது டைரெக்டாக நம்ம எர்த்தை வந்து ரீச் ஆகிடுது. இட் ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 3 lakhs km/s. இப்போ சன்னிலிருந்து இந்த லைட் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு அது என்ன பண்ணுதுன்னா 3 lakhs km ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. சன்லைட் டேக்ஸ் 8 minutes டு ரீச் எர்த்து. இந்த சன்லைட் வந்து சன்னில் இருந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 8 minutes அது எடுத்துக்குது. யூசஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. We are able to see objects with the help of light energy. இப்போ வந்து லைட் எனர்ஜி மூலியம் தான் எல்லா ஆப்ஜெக்டையும் நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே டைமில் சன்லைட் ஹெல்ப் மூலியம் தான் நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற லைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த சன் வந்து இருக்காது. அப்போ நாம் ஆர்டிஃபிஷியல் லைட் மூலியம்தான் நாம் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். எதுனா இப்போ லைட் நம்ம வீட்டில் எப்போயுமே என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் லைட் வச்சுருப்போம். இப்போ கரண்ட் இல்லைன்னா நம்ம கேண்டில் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போல்லாம் என்னென்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி டு சிந்தசிஸ் தேர் ஃபுட்டு. அதாவது நம்ம பிளான்ட்டு பார்த்துருக்கோம், நம்மளுக்கு ஃபுட்டு தர்றது எது அப்படின்னா பிளான்ட்டு. ஓகே, இந்த பிளான்ட்டுக்கு ஃபுட்டு வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க? இப்போ நம்மளுக்கெல்லாம் அம்மா வீட்டில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அப்போ பிளான்ட்டுக்கு ஃபுட்டு யார் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க? ஓகே, அப்போ பிளான்ட்டே தான் அதனோட உணவை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னா லைட் எனர்ஜி மூலியம் தனக்கு தேவையான ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு, வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி அவர் ஸ்கின் இஸ் ஏபிள் டு சிந்தசிஸ் விட்டமின் டி. இப்போ இந்த லைட் எனர்ஜி நம்மளுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா விட்டமின் டி அப்படிங்கிற விட்டமின் தருது. இது வந்து நம்மளுக்கு எதுக்கு நல்லதுன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிலிருந்து விட்டமின்ஸ் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் நம்ம சாப்பிட்டோமா என்ன விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கிது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், விட்டமின் ஏ. அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஐக்கு ரொம்ப ஹெல்த்து. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துக்கலாம். நீங்கள் லெமனில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது? எஸ், விட்டமின் சி. அப்போ அந்த விட்டமின் இருக்க சி நம்ம சாப்பிடும்போது நம்ம மவுத் டீத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேயும் நம்மளுக்கு விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ சன்லைட்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிது. அது எதுக்கு நல்லதுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி. இப்போ இதுதான் வந்து சோலார் பேனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சோலார் பேனல் மூலியம் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். இது எப்படின்னா இந்த சன்லேருந்து வர லைட்டை யூஸ் பண்ணி இந்த சோலார் பேனல் மூலியம் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. We know that all things are made up of atoms. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, எல்லா திங்ஸுமே ஆட்டம்ஸால் ஆனது தான். ஆட்டம்ஸ் பாசஸ் பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். இந்த ஆட்டம்ஸ் வந்து
protons, electrons and neutrons அப்படின்னு 3 particles கொண்டுள்ளது. Movement of electron in the objects causes an energy. This energy is called electric energy. இந்த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். In our daily life you use batteries to get electric energy. இப்போ நம்ம டெய்லி லைஃப் நம்மளுக்கு எலக்ட்ரிக் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்க்குமே கரண்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோனே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபோனுக்கு வந்து பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி நம்ம எது மூலம் சார்ஜ் பண்ணிக்கிறோம்? எஸ், எலக்ட்ரிசிட்டி மூலியம் தான் அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். இப்படி எல்லா திங்ஸ்க்குமே இந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தேவை. எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஜெனரேட் ஃப்ரம் nuclear power plants, hydroelectric plants and windmills. nuclear power plant அப்படிங்கிறது நம்ம கரண்ட் இதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து மேட்டூர் டேம்லாம் பார்த்துருக்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ரு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸ்டோர் பண்ணியிருக்கிற வாட்டர் என்ன எனர்ஜின்னு சொல்லியிருக்கிறோம்? எஸ், பொட்டான்சியல் எனர்ஜி. அந்த வாட்டரை வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது அது மூவ் ஆகிற பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கைனெட்டிக் எனர்ஜி மூலியம் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த டர்பின் யூஸ் பண்ணி தான் இவங்க என்ன வித் டர்பின் அப்படின்னு சொல்கிறது, இதை யூஸ் பண்ணி வாட்டர்லேருந்து கரண்ட்டு மேக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த வாட்டர் டேம்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் விண்டு மில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. 3 பிளேட்ஸ் இருக்கும் அதில். இந்த 3 பிளேட்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஏர் இருந்தால் மட்டும்தான் அது ரொட்டேட் ஆகும். ஏர் இல்லை அப்படின்னா அது அப்படியே நிற்கும். அப்போ விண்டு எனர்ஜி மூலியம் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விண்டு மில்ஸ்லேருந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் ஃபேன், லைட், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்ட் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் ஒர்க்கிங் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன், ஃப்ரிட்ஜு இது எல்லாமே எது மூலியம் ஒர்க் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இல்லைன்னா இது எந்த ஒரு திங்ஸுமே என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. இப்போ அயன் பாக்ஸ் ஏன்ஷியன்ட் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்கோல் யூஸ் பண்ணி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் எலக்ட்ரிக்லேயே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹீட்டர். இட் இஸ் யூஸ் டு ரன் கார்ஸ் அண்டு ட்ரெயின்ஸ். அதாவது இப்போ நவடேஸில் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, எலக்ட்ரிக் கார் இருக்குது. இது மூலியம் இப்போ எலக்ட்ரிக் மூலியம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் யூஸ்டு இன் ஃபேக்ட்ரிஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல்ஸ். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டூ யூ நோ எலக்ட்ரிக் ஈல் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி. அதாவது எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிற ஒரு டைப்பான ஃபிஷ்ஷு. இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. It uses this energy to defend itself against its predators. இந்த எலக்ட்ரிக் ஈல் வந்து எதுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இது வந்து எனிமிகிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரிமைனிங் டாப்பிக்கே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த லெசன்லேருந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதில் நம்ம இப்போ என்னென்ன டாபிக் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த 5 எனர்ஜி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எனர்ஜியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜியில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், 2 டைப்பான எனர்ஜி இருக்குது. அது என்னென்ன எனர்ஜி? எஸ், கைனெட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டான்சியல் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எஸ் விண்ட் எனர்ஜி மூலியம் நம்ம எலக்ட்ரிசிட்டி மேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டூ யூ நோ தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் மில்ஸ். Wind mills are located in places like Aralvaimoli, Kayathara and
குடிமங்கலம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விண்டு மில் மூலியம் கரண்ட் எடுக்கிறதுல நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஆரல் வாய் மொழி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விண்டு மில்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜினால் நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ன்னு சொல்லுங்கள். எஸ், ஹீட் எனர்ஜி மூலியம் நம்ம ஃபுட்டு வந்து குக் பண்ணி ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ், நம்ம ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு இந்த லைட் எனர்ஜி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம ஹவுஸில் மெனி திங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். என்னென்ன திங்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஃபேன், லைட்டு, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், இதெல்லாம் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி மூலியம் தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த லெசன்ல இருந்து நான் 1 or 2 கொஸ்டின் ஐ ஆஸ்க். What is the duration of sunlight to reach the earth? சன்லைட் வந்து எர்த்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? எஸ், 8 minutes. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி? என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், மெக்கானிக்கல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. ஓகே, தேங்க்யூ.